தொடர்ந்து நான் படைப்பேன். எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும். திருடா திருடிக்காக தான் நான் அங்கே முதல்ல திருச்சி வந்தேன். இங்கே ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். அப்போது காதல் கொண்டேன் இன்னும் முடியல. ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனால் திருச்சியில் முதல் நாள் இங்கே ஷூட்டிங். முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுனமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டேன் அந்த 5 நாள் எடுத்து முடித்தா தான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். அதனால் அங்கேயும் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல. ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில் 4 மணிக்கு என்னை விடுவாங்க. அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன். இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு 10 மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன். அங்கே மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டேனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்கே நிற்கும்போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு என்னால் இங்கே நிற்க முடியுது. நீங்களாம் எனக்காக இந்த மழையில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்கள் எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.